நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையோட ஒரு அடிப்படை பாடம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில சில உறவுகள் உங்களை ஏமாத்துவாங்க. சில பேர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சில பேர் திருடிட்டே கூட போவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா டோன்ட் ஷ்ரிங்க் இன் த நேம் ஆஃப் செக்யூரிட்டி. எக்ஸ்பேண்ட் ஃபார் லைஃப். என்னை எத்தனை பேர் முதுகில் குத்தினார்களோ அதை விட அதிகமாக நீங்கள் முதுகில குத்தப்பட்டிருக்க மாட்டீங்கயா. எனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை விட அதிகமாக உங்களுக்கு துரோகங்கள் நிகழ்ந்து விட்டு இருக்காது, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனாலும் ஒரே ஒரு முறை கூட மனிதர்கள் இப்படி துரோகம் செய்கிறார்களே, முதுகிலே குத்துகிறார்களே அப்படின்னு மனிதர்களை நம்புவதிலிருந்தும் உறவுகளை உருவாக்குவதிலிருந்தும் உறவுகளின் மீது ஸ்ரத்தையோடு இருப்பதிலிருந்தும் நான் பின்வாங்கியதே கிடையாது. கேளுங்கள், எத்துணை பேர் முதுகில் குத்தினாலும் துரோகம் செய்தாலும் உபயோகப்படுத்திவிட்டு அவதூறு செய்தாலும், என்னையும் என் சங்கத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு அவதூறு செய்தாலும், இது எல்லாவற்றையும் பார்த்திருந்தாலும் நம்முடைய பொருளையோ ஞான சொத்துக்களையோ திருடிக்கொண்டு அது என்னிடமிருந்து அவர்கள் திருடினார்கள் என்பது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக என்னையே பழித்து சங்கத்தை பழித்து இது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க. ஆனால் புதிதாக தொடர்ந்து வருகின்ற மனிதர்களை நம்புவதையோ அவர்களுக்காக என்னையும் கைலாசத்தையும் திறந்து வைப்பதையோ நான் அவர்கள் மீது காட்டும் ஸ்ரத்தையோ ஒரு துளியும் குறைத்ததுமில்லை, சந்தேகப்பட்டதுமில்லை, அதற்காக பயப்பட்டதுமில்லை, என்னை நானே சுருக்கி கொண்டதும் இல்லை. அதனாலதான் கங்கையை போலே வாழுகின்றேன். யார் வந்து என்ன அளவு வேண்டுமோ அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு, வெறுங்கையோட வந்தாருன்னா குடிச்சிட்டு போகலாம். கையில ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்தா குடிச்சிட்டு டம்ளர்ல கொண்டுட்டு போகலாம். ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்தாருன்னா குடிச்சிட்டு அண்டால கொண்டு போகலாம். ஒரு பெரிய வாட்டர் டேங்கே கொண்டு வந்தாருன்னா அதுலயும் கொண்டு போகலாம். இல்ல வாட்டர் சேனல் வாய்க்காலே வெட்டிக்கணும்னு நினைச்சாலும் வெட்டிக்கிட்டு அதையும் எடுத்து அனுபவிக்கலாம். சில பேர் வந்து 1 2 3 பண்ணி அசிங்கம் பண்ணிட்டு தான் போவேன்னு நினைச்சா அதையும் பண்ணலாம். சில பேர் எச்ச துப்பிட்டு போவாங்க, அதையும் பண்ணலாம். எதனாலும் பாதிக்கப்படாமல், தன் புனிதம் குறையாமல், எல்லோருக்கும் உபயோகமாகின்ற விதத்திலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையைப் போலே என் வாழ்க்கை இனிமையாகவும் அருமையாகவும் புனிதமாகவும் ஆனந்தமாகவும் தொடர்ந்து இருக்கிறது. அதனால் தயவு செய்து, யாரோ சிலர் உங்களை வஞ்சித்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், உங்களிடமிருந்து சிலவற்றை திருடி விட்டார்கள், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே துரோகம் பண்ணியிருப்பாங்க கூட, ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவங்க, நீங்க இல்ல. உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்வது நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ளுகின்றீர்கள். விஷத்தை நீங்க குடிச்சிட்டு அவன் சாகணும்னு நினைச்சா என்ன முட்டாள்தனம்! உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வது, உங்களை நீங்கள் சிதைத்துக் கொள்வது மிக பெரும் தவறு. உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் துரோகம் பண்ணாங்கிறதுக்காக மக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை, ஸ்ரத்தை வைப்பதை, உறவுகளை உருவாக்குவதை நீங்கள் நிறுத்திக்கிட்டு ஷ்ரிங்க் ஆனீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அவங்களுக்கு அதான வேணும். நீங்க ஷ்ரிங்க் ஆகணும்ன்ற அவங்களுடைய தேவை. அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள் ஆயிடுது. அதனால உங்கள் துரோகிகள் எதை அடைய நினைத்தார்களோ அவர்களுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். உங்கள் விரோதிகளுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். எக்காலத்திலும் உறவுகள் மீது ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வைப்பதை நிறுத்தாது அறிவோடு சேர்ந்து உணர்வின் முழுமையும் ஸ்ரத்தையும் செயல்பட்டு ஞானமாகவும் கருணையாகவும் மாற வேண்டுமே தவிர உங்களை கட்டுப்படுத்தும் எண்ணப்பதிவுகளாக, மனப்பதிவுகளாக மாறக்கூடாது. உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, சீட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களை புத்திசாலியாகவும் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய செயல்பாட்டை விரிவாக்குவதற்கும் உபயோகமாக வேண்டுமே தவிர உறவுகள் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தை, மனிதர்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, உங்களை நீங்கள் விரித்துக் கொண்டு வாழ்விலே விரிவடைவதற்கான உற்சாகம், உத்வேகம், ஸ்ரத்தை, நம்பிக்கை, இவைகளை எக்காலத்தும் கட்டுப்படுத்தக்கூடாது, குறைக்கக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது. எப்போ
கடந்த கால அனுபவங்கள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும், அவன் செயல்பாடு, சிந்தனை, உணர்வு, உணர்ச்சி இவைகளின் இயக்கத்தை குறைக்க துவங்குகிறதோ அப்பொழுது அவன் முதுமையடைகின்றான். முதுமைக்கு இலக்கணம் இதாங்க. முதுமைனா என்னன்னா, எப்ப உங்களுடைய கடந்த காலம் உங்கள் மீது சுமையாக மாறுகிறதோ, அறிவாகவும் அனுபவமாகவும் கருணையாகவும் புதிய புதிய வாழ்க்கையின் புதிய புதிய செயல்கள் மற்றவற்றை செய்வதற்கான உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் செய்வதற்காக ஆன சக்தியாக மாறாமல், உங்களை கட்டுறுத்தும் பயமுறுத்தும் எதை தொட்டாலும் சுய சந்தேகத்தை, சுய வெறுப்பை, சுய பயத்தை, சுய மறுப்பை உருவாக்குகின்ற எண்ணமாக மாறும் பொழுது ஒரு மனிதன் முதுமையடைந்து விடுகின்றான். எக்கால உணர்வு முதுமை, மன முதுமையை அனுமதிக்காதீர்கள். எத்தனை பேர் எத்தனை வஞ்சகம் செய்தாலும், எத்தனை துரோகங்கள் செய்தாலும், எத்துணை தாக்குதல்கள் நடத்தினாலும், மனிதர்கள் மீதும் உறவுகள் மீதும் நம்பிக்கையோ ஸ்ரத்தையோ குறையாமல் மேலும் மேலும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் பெருகிக் கொண்டே இருப்பதனால், பொங்கிக் கொண்டே இருப்பதனால் மனிதர்களை பற்றிய அறிவும் ஞானமும் தெளிவும் மட்டும்தான் அதிகமாகின்றதே தவிர மனிதர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையின், ஸ்ரத்தையின் ஆழமோ அகலமோ நீளமோ அழுத்தமோ ஒரு துளியும் குறையாது. லைஃப் பத்தின எக்ஸைட்மெண்ட் ஒரு துளியும் குறையாது. இருப்பதனால் தான் பரமசிவ பரம்பொருளின் இருப்பாகவே, வடிவாகவே, வெளிப்பாடாகவே வாழ்கின்றேன். உங்களை சுருக்காம வாழ்க்கையை விரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இறை வடிவமாகவே வாழ்வீர்கள், தெய்வமாகவே வாழ்வீர்கள். வாழும் பொழுதே தெய்வமாக வாழ்வீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலங்கய்யா, துரோகிகள், விரோதிகள், எதிரிகள் இவர்களாலே மனமும் உணர்வும் சுருக்கப்படுபவன் மனிதன். துரோகிகள், விரோதிகள், எதிரிகள் இவர்கள் எவராலும் மனமும் உணர்வும் சுருக்கப்படாது. தன்னுடைய வாழ்க்கை, மனம், உணர்வு அனைத்தையும் விரித்துக் கொண்டே செல்பவன் ஞானி. அவ்வளவுதான். ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் செய்து, ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து, ஜீவன் முக்தி சென்டர்டா, மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும், மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம், மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவிராஜக வாழ்க்கைங்க. அதனாலதான் பரிவிராஜகம் போங்க. 50 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவிராஜகம் போங்க. உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவிராஜகம் போங்க. எப்ப பார்த்தாலும் இந்த தருதரம் பிடிச்சவங்க அறியும். நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன ஆகணும்னாலும் சரி, முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது. SSLC +2 எப்படி பேசிக் குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி இன்ஜினியரிங் பேசிக் குவாலிஃபிகேஷன் மாத்தி விட்டாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்னா, 18 வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும். பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே செல்வந்தன். பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல், மனம், உயிர், உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான். பரிவிராஜகத்தை அதனாலதான் திரும்ப திரும்ப வலியுறுத்தாங்க. இந்த 200 இடங்கள் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைடா இதை கொடுக்குறேன். அங்கெல்லாம் போய் வாழ்க்கையை படியுங்கள், வாழ்க்கையை விரித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.